Hi friends, welcome to Raje சமையல். இன்னைக்கு ராஜ் சமையல்ல பட்டர் சிக்கன் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர் சிக்கன் மசாலா செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்ணணும். அதுக்கு ஒரு பவுல் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துட்டு 350 கிராம் எலும்பில்லாத சிக்கன், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டேபிள்ஸ்பூன் கெட்டியான தயிர், 1 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கடைசியில் ஒரு அரை லெமன் புழிஞ்சிக்கலாம். இதை நல்லா பரட்டி இந்த மசாலாலாம் சிக்கனில் ஒட்டுற அளவுக்கு கலந்து வச்சுக்கலாம். கலந்துட்டு இதை ஒரு 20 to 30 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நல்லா ஊற வச்சிடலாம். சிக்கன் இப்போ மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அதுக்குள்ளே நம்ம இந்த சிக்கன் தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தயார் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்திக்கலாம். பட்டர் இந்த மாதிரி உருகி வந்த உடனே அதில் நல்லா சின்னதாக நறுக்குன்னா மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று சேர்த்தி நல்லா வெங்காயம் பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிடுச்சு. இந்த சமயத்தில் 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், காஷ்மீரி ரெட் சில்லி இல்லைன்னா நார்மல் ரெட் சில்லி எதுனாலும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்திங்கன்னா நல்லா கலர் வரும். அதுக்காக தான் நான் அந்த காஷ்மீரி ரெட் சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்ந்துட்டு ஒரு முறை நல்லா இந்த வெங்காயத்தில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு இப்போ இதில் பொடியாக நறுக்குன்னு தக்காளி 2 தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் மேரினேட் பண்ணதுலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு ஜரா அளவாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பிறகு 10 to 12 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிங்க. வதக்கிட்டு இப்போ இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு பிறகு பார்த்தா இது நல்லா அந்த தண்ணியெலாம் இது பண்ணிவிட்டு நம்ம தக்காளி தொக்குக்கு வதக்கிற மாதிரி நல்லா வதங்கி வந்துருச்சு. இதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இல்லைனா இதை நல்லா ஆற வச்சுட்டு நல்லா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வலுவலுன்னு தக்காளி சட்னி நீங்கள் அரைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரியே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டர் சிக்கனுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம சிக்கனை ஊற வச்சுருந்தோம், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. அதை நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாயை வச்சுட்டு அது ஹீட்டான உடனே அதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் பட்டர் சேர்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஒரு சில இது வதக்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி சிக்கன் பிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட பட்டர் இல்லைன்னா நார்மலாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாத்துக்குமே எண்ணெயே யூஸ் பண்ணாமல் பட்டர் மட்டும் யூஸ் பண்ணி செஞ்சீங்கன்னா. பட்டர் உருகுன உடனே இந்த மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டு இந்த சிக்கன் 3/4 வாசி வந்ததுக்கு பிறகு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டரை போட்டு உருக்கிக்கலாம். அதில் இப்போது 1 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்திட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ஃபைன் பேஸ்ட்டை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மேத்தி லீவ்ஸ் அதை நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த
போட்டிருக்கிற பட்டரெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், நல்லா பபுள்லாம் வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் வந்து நீங்கள் நம்ம ஆல்ரெடி பாதி வேக வச்சு வச்சுருக்கிற அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். இப்போ அந்த ரிமைனிங் டைம் இந்த 2 to 3 மினிட்ஸில் சிக்கன் வந்து நல்லா ஃபுல்லாக குக் ஆயிரும். ரொம்ப நேரம் சிக்கன் வேக விட்டிங்கனாலும் சிக்கன் ஹார்ட் ஆயிரும். ஸோ கரெக்டாக சிக்கன் அந்த வெந்த பதம் வெந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நல்லா ரிச்சாக டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதில் ஒரு 1/2 கப் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை க்ரீம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஒரு 100 ml பால் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இது எதுவுமே சேர்க்கல. இதோட பட்டர் சிக்கன் மசாலா வந்து தயாராகிருச்சு. இதை வந்து இந்த பட்டர் சிக்கன் மசாலா வந்து நீங்கள் நான் இல்லை சப்பாத்தி, ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்கும் நல்ல காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவாஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.